ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வறுத்து பவுட்ரு பண்ண கருப்பு உளுந்து பாயாசம் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த வெல்லமும் கொதிச்சுக்கிட்டு இருக்கு பாயாசத்துக்கு. கருப்பு உளுந்து பாயாசம் ஒரு ஏலக்காய் ஒன்று போட்டிருக்கேன். நல்லா கொதித்த பிறகு வெல்லம் போட்டு கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு இறக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், வெல்லம் போட்டோன்னே பாயாசம் கொதிச்சுக்கிட்டு இருக்கு, கருப்பு உளுந்து பாயாசம். இப்போ நான் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கொதிச்சோன்னே கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம். நம்ம இது சின்ன குழந்தைகளுக்கும் நீங்கள் சாயங்கால நேரத்தில் களியாக சாப்பிட்றதுக்கு விரும்ப மாட்டாங்க. அப்படிங்கிற இந்த கருப்பு உளுந்து கூட இல்லை, வெள்ளை உளுந்து இருந்தால் கூட நீங்கள் லைட்டாக வறுத்து பவுட்ரு பண்ணி இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைகளே சாப்பிடுவாங்க. பெரிய அளவுகளுக்கும் கொடுக்கலாம், வயசானவங்களுக்கும் கொடுக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம வீட்டில் உள்ள ஃபுட்டை வச்சு வீட்டில் உள்ள வெஜிடபிளோ இந்த மாதிரி பயறு, கருப்பு உளுந்து இந்த மாதிரி இதை வச்சுகளே நம்ம ஹெல்த்தியாக எப்படி வயசானவங்களுக்கோ குழந்தைகளுக்கோ எல்லாருக்குமே இது சாப்பிட்ற மாதிரி நம்ம கொடுக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், 10 நிமிஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ், உடனே ரெடி ஆயிடுது. இது நீங்கள் ஈஸியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா மத்தியானம் லஞ்சு முடித்தோடனே, யாரும் ஹோட்டல்லாம் போனால் லஞ்சு முடித்தோடனே ஒரு பாயாசம் கொடுப்பாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம நட்ஸ் எது வேணுமோ, முந்திரி பாதாம் எதுனாலும் நம்ம உடச்சி போட்டு கொடுத்துக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.